யாங் யாங் சி ட்ராமாவோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்னே அவரை சொல்லலாம். பர்ஃபெக்டான ஒரு ஐடல் ஃபேஸு, ஃப்ளாலஸான ஒரு ஹீரோ. ஆனால் அதுதான் பெரிய பிரச்சனையே. 2023ல் ஃபயர் ஒர்க்ஸ் ஆஃப் மை ஹார்ட் அப்படிங்கிற சி ட்ராமானால ஹெவி கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. லுக்ஸ் மட்டும்தான் இருக்கு, ஆக்டிங்லாம் ஒன்றுமே இல்லைன்னு இவரை பிராண்டே பண்ணிட்டாங்க. இது எல்லாத்தையும் பிரேக் பண்ணி 2025ல் இவர் எப்படி கம்பேக் கொடுத்தாருன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். பொதுவாக மற்ற ப்ரொஃபஷனல் ஆக்டர்ஸ் மாதிரி ஒரு ஃபிலிம் ஸ்கூல்லாம் ஒரு படிக்கல. 11 வயசுலேயே பீப்புள்ஸ் லிபரேஷன் ஆர்மி ஆஃப் ஆர்ட்ஸுங்கிற ஒரு மிலிட்ரி அகாடமியில் ஜாயின் பண்ணிடுறாரு. இவருக்குன்னு ஒரு யூனிக்கான ஒரு டேலண்ட் இருக்கு. இவர் சூப்பரான ஒரு டான்சர். கிளாசிக்கல் டான்ஸ் மட்டும் கிடையாது, ஃபோக் டான்ஸ்லையுமே இவருக்கு இங்கு தான். டாண்டலியான்ங்கிற இவரோட சோலோ பர்ஃபார்மன்ஸ் இப்போ வரைக்கும் அந்த ஸ்கூலில் ஒரு பெஞ்ச் மார்க் டான்ஸ்னே சொல்கிறாங்க. 2007ல் இவர் லைஃபே சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். டைரக்டர் லீ ஷோ ஹாங் த ட்ரீம் ஆஃப் ரெட் மேன்ஷன்ஸ்ங்கிற ஒரு ஹை பட்ஜெட் ட்ராமாவை டைரக்ட் பண்ண போகிறாங்க. அதுக்காக ஹீரோவை செலக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ தான் யாங் யாங்கோட டான்ஸையும் அவரோட ஃபேஸ் கட்டும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிரும். யாங் யாங்கை தான் சூஸ் பண்ணுவாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே யாங் யாங் ரொம்ப சூப்பராக நடிச்சு கொடுத்துருப்பாரு. ஃபர்ஸ்ட் டைம் நடிக்கிற மாதிரியே இருக்காது, ரொம்ப இமோஷனல் ஆக்டிங்லாம் ரொம்பவே கலக்கியிருக்காரு. யாங் யாங்கோட கெரியர் ரொம்பவே பெருசு. ஸோ இவரோட மூவிஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 2015ல் த லெஃப்ட் இயர் அப்படிங்கிற மூவியில் ஜூயி அப்படிங்கிற ஒரு சின்ன ரோல் தான் பண்ணியிருப்பாரு. ஆனால் மற்றவங்களை விட இவரோட சின்ன ரோல் தான் ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு. அந்த டைமில் இவரோட ஃபோட்டோவை எல்லாருமே வால்பேப்பராகவே வச்சுருக்காங்க. 2016ல் ஐ பிலாங் டு யூ அப்படிங்கிற மூவியில் நடிக்கிறாரு. இதில் ஒரு இன்னசென்ட் சயின்டிஸ்டாக நடிச்சிருப்பாரு. இதில் ஹீரோயின் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருப்பாங்க. அவங்கள கரெக்ட் பண்ணுறதுக்காகவே இவர் கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் ஒரு லவ்வுக்காகவே யூஸ் பண்ணியிருப்பாரு. இந்த மூவி ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் எடுத்தது தான், ஆனால் செம ஹிட்டு. 814 மில்லியன் பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் பண்ணியிருக்கு இந்த மூவி. 2020ல் வேன்கார்டு இந்த மூவி தான் இவரோட கெரியரோட ரொம்ப முக்கியமான மூவி. அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியில் நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச சைனாவோட லெஜெண்டரி சூப்பர் ஸ்டாரான ஜாக்கி சான் நடிச்சிருப்பாரு. இந்த மூவியில் செம சூப்பரான ஆக்ஷன் சீன்ஸ்லாம் இருக்கும். இதில் நிறைய ஆக்ஷன் சீன்ஸ் ஸ்டன்ட்மேன் இல்லாம இவரே பண்ணியிருக்காரு. இந்த மூவி மூலமா இவர் ரொம்பவே ஒரு இன்டர்நேஷனல் ஃபேம் கிடைக்கும். ஒரு மிலிட்ரி அகாடமிலேருந்து ட்ரெயின் ஆனதுனால இவருக்கு இந்த மூவி ரொம்பவே சூட் ஆச்சு. ஈஸியாகவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. வேர்ல்ட் வின் கேர்ள் இந்த சீரீஸில் ஒரு மார்ஷல் ஆர்டிஸ்டாக நடிச்சிருப்பாரு. பார்க்கறதுக்கு பயங்கர ஸ்ட்ரிக்டான ஒரு ஆளாக இருக்கும், ஆனால் உண்மையிலேயே ரொம்ப சாஃப்டான ஒரு ஆள் தான். ஹீரோயினோட டேக் ஒண்டோ கரியருக்காக இவரோட ஃபினான்ஷியலாகவே ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவார். இந்த சீரீஸ் செம ஹிட்டு. த மோஸ்ட் பாப்புலர் ஆக்டர் அவார்டும் இவர் தான் வாங்குவார். இந்த சீரீஸ் செகண்ட் சீசன் எடுக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இவர் ரொம்பவே பிஸி ஆனதுனால இவரால் செகண்ட் சீசனில் நடிக்க முடியாது. அதுக்கு பதிலாக செகண்ட் சீசனில் கொரியாவோட ஆக்ஷன் ஸ்டாரான ஜி சாங் வுக் நடிச்சிருப்பாரு. லவ் O2O சி ட்ராமாவோட ஃபஸ்ட்டு குளோபல் ஹிட்னா அது இந்த சீரீஸ் தான். இந்த சீரீஸ் மூலயமா தான் மிஸ்டர் பர்ஃபெக்ட்டுங்கிற இமேஜும் இவருக்கு வந்துச்சு. ஜயோனாய் அப்படிங்கிற ஒரு மல்டி டேலண்டட் கேரக்டராக ப்ளே பண்ணியிருப்பாரு. சி ட்ராமாவோட க்ரீன் ஃப்ளாக்னா அது இந்த கேரக்டர் தான் சொல்கிறாங்க. ஏன்னா ஹீரோயின் மேலே எந்த ரூமர் வந்தாலும் இவர் நம்ப மாட்டார். இவருக்கும் ஹீரோயினாக நடித்த ஜெங் ஷுவாங்க்கும் செம கெமிஸ்ட்ரி இருக்கும். அதனாலேயே இந்த சீரீஸ் ஒரு செம குளோபல் ஹிட்டு. ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா இந்த ட்ராமா சைனாவில் மட்டும் பேன் ஆகிடுச்சு. மற்ற எல்லா இன்டர்நேஷ்னல்லையும் இந்த சீரீஸ் இருக்குது. ஏன்னா அது நடித்த ஹீரோயின் ஒரு ஸ்பெகுலேஷனில் மாட்டிக்கிட்டாங்க. அதனால் இந்த ட்ராமாவை சைனாவில் பேன் பண்ணி தான் வச்சுருக்காங்க. இதோட பெஸ்ட் ட்ராமா ஆனால் இன்னும் பேனில் தான் இருக்குது. எப்படி பாய்ஸ் ஓவர் ஃப்ளவர்ஸ் கே ட்ராமாவோட ஒரு ஸ்டார்டர் பேக்காக இருந்துச்சோ அதே மாதிரியே இந்த ட்ராமாவும் சி ட்ராமாவோட ஸ்டார்டர் பேக்கில் ஒன்று. 2021ல் யூ ஆர் மை க்ளோரி இந்த சி ட்ராமா தான் இவரோட கரியரோட பெஸ்ட் சீரீஸ்னு எல்லாருமே சொல்கிறாங்க. இதில் ஒரு சயின்டிஸ்டாக நடிச்சிருப்பாரு. சேலரி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அவருக்கு. இவரோட ஸ்கூல் க்ரஷ் இப்போ ரொம்பவே ஒரு சூப்பர் ஸ்டார் ஆக்ட்ரஸாக இருப்பாங்க. அவங்கள திரும்ப மீட் பண்ணதுலேருந்து இவரோட லைஃப் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும். இந்த சீரீஸில் ரொம்ப வேர்சடைலாக நடிச்சிருக்காரு. த கெமிஸ்ட்ரி ஆஃப் த செஞ்சுரி யாங் யாங்கையும் இதில் ஹீரோயினாக நடித்த டில் ராபாக்கும் இந்த நிக் நேம் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க விஷுவலாகவே ரொம்ப ஒரு அட்ராக்டிவான கப்பலாக இருக்காங்க. இந்த சீரீஸ் எவ்வளோ பெரிய குளோபல் ஹிட்னா இந்த சீரீஸோட ஃபைனல் எபிசோட்லாம் 4 பில்லியன் வியூஸ்க்கு மேலே போச்சு. இதோட சர்வரே பிரேக் டவுன் ஆகியிருக்குன்னு கூட சொல்லியிருக்காங்க. யாங் யாங்கோட கரியரில் ஏகப்பட்ட தடவை ரிப்பீட் வாட்சில் பார்த்த சீரீஸில் இந்த சீரீஸும் ஒன்று. ஹூ ரூல்ஸ் த வேர்ல்ட் இது ஒரு கேம் ஆஃப் த்ரோன்ஸ் மாதிரியான ஒரு சீரீஸ் தான். ஆக்ஷன், பொலிட்டிக்கல் த்ரில்லர், ரொமான்ஸ் எல்லாமே ஒரு கலந்த ஒரு சீரீஸ் இது. இதில் ஒரே கேரக்டர் ஆனால் டூயல் பர்சனாலிட்டி இருக்க மாதிரி நடிச்சிருப்பாரு. ஏன்னா யாருக்குமே சந்தேகம் வரக்கூடாதுன்னு ரொம்ப ஒரு வீக்கான பிரின்ஸாக ஒரு கேரக்டர்லையும்
ஒரு லெஜெண்டரி மார்ஷல் ஆர்டிஸ்டா இன்னொரு கேரக்டர்லயும் ரொம்பவே சூப்பரா நடிச்சிருப்பாரு. ஃபேன் ஃபிளிப்பிங் டெக்னிக் இதை இவரே ரொம்ப கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டு தான் இந்த சீரீஸ்ல பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த டிராமா ரொம்பவே ஒரு ஹை பட்ஜெட் டிராமா. மற்ற டிராமாஸ் மாதிரி எந்த ரெஃபரன்ஸுமே இருக்கக்கூடாதுங்கிறதுனால ஸ்கிராட்ச்ல இருந்து செட்ஸ் உருவாக்கி இருப்பாங்க. இப்ப குவீன் ஆஃப் டிராஃபிக் அப்படின்னு சொல்லப்படுற ஆக்டர் ஜோலூசி தான் பேரா நடிச்சிருப்பாங்க. இவங்க ரொம்பவே ஒரு பவர் கப்புள்னு சொல்றாங்க. இந்த சீரீஸ் ஒரு நாவலை பேஸ் பண்ணி வந்த சீரீஸ் தான். அந்த நாவல்ல ஹீரோயின் ஜோலூசி கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா இதில் ஸ்ட்ரென்த்ல ரொம்பவே குறைச்சிருப்பாங்க. யாங்கோட கேரக்டரை கெத்தா காமிக்கிறதுக்காக இவங்களோட கேரக்டரோட ஸ்ட்ரென்த்தை குறைக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்கன்னு நேஷனல் டிபேட் வரைக்குமே போயிருக்கு. 2023ல ஃபயர் ஒர்க்ஸ் ஆஃப் மை ஹார்ட் அப்படிங்கிற ட்ராமாவில் ஃபயர் ரெஸ்கியூ டீமோட கேப்டனாக நடிச்சிருப்பாரு. இல்லை ரொம்பவே ஒரு ரகட் கேரக்டராக ப்ளே பண்ணியிருப்பாரு. ஆனால் இந்த ட்ராமானால தான் ஹெவி கிரிட்டிசிசம் இவர் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஒரு ஃபயர் ரெஸ்கியூ டீமில் இருக்க ஒர்க்கர் எப்படி ஒர்க் பண்ணுவாரோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு மாடல் மாதிரி தான் அவர் ஆக்ட் பண்ணியிருப்பாரு. இவரோட ஆக்டிங்கை விட இவரோட லுக்ஸுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்திருக்கும். அதனால இது ரொம்பவே ஒரு பேக்லாஷ் ஏற்படுத்திருச்சு. இதில் செகண்ட் ஹீரோவாக நடித்த வே டாக்ஸுன் இவரை ஓவர்டேக் பண்ணி அவரு பிரேக் அவுட் ஸ்டார் ஆகிடுவார். அது மட்டும் இல்லாமல் இதில் ஹீரோயினா நடித்த வாங் சூரானுக்கும் இவருக்கும் ரியல் லைஃப் டேட்டிங் ரூமர்ஸே போயிட்டு இருந்துச்சு. ஹீரோயினான வாங் சூரானை யாங்கோட ஃபேன்ஸ் ரொம்பவே டீஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய இதில் அவங்கள மார்க் பண்ணியிருக்காங்க. அவங்கள டேட் பண்ணன்னு இவர் சொல்லலை, பண்ணலன்னு இவர் சொல்லவே இல்லை. ரொம்பவே ஒரு சைலண்ட் ஆகிட்டாரு. அதனாலேயே ஜென்ரல் ஆடியன்ஸ் இவர் ரொம்பவே திட்டிருக்காங்க. ஒரு நியூஸ் கூட இவர் போடலன்னு இவரையும் இவரோட ஏஜென்சியும் ரொம்பவே திட்டிருக்காங்க. இந்த சீரீஸோட இம்பேக்டை இவர் தான் ஃபுல்லாக ஃபேஸ் பண்ணியிருக்காரு. 2 வருஷம் எந்த விதமான ஒரு பப்ளிக் அப்பியரன்ஸுமே இவர் கொடுக்கல. இவரோட ஈகோ பயங்கரமாக ஹர்ட் ஆகிடுச்சு. ஆனால் மற்ற ஆக்டர்ஸ் மாதிரி இல்லாமல் மற்றவங்க மேலே ப்ளேம் பண்ணாமல் எல்லா நெகட்டிவ் கிரிட்டிசிசமே இவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. 2 இயர்ஸாக த இம்மார்டல் அசென்ஷன்ங்கிற சீரீஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்காரு. இது இவரோட பெஸ்ட் கம்பேக்னு சொல்லலாம். என்னோட ஆக்டிங் ஸ்டைலை கம்ப்ளீட்டாக மாற்றிருப்பாரு. ஒரு வீக்கான கேரக்டர் பின்னாடி எப்படி ஸ்ட்ராங்காக ஆகிற மாதிரி ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலில் இருந்து எல்லாமே நார்மலாகி இருப்பாரு. இந்த சீரீஸ் செம ஹிட். 2025ல டாப் 4 சீரீஸ்ல இந்த சீரீஸும் ஒன்று. இவரோட ஹேட்டர்ஸ் கூட இந்த சீரீஸ்ல இவரை ரொம்பவே அட்மையர் பண்ணியிருக்காங்க. சூப்பரான ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு. கொரியாவில் மட்டுமே ஒரு ஆக்டர் பாப்புலர் இல்லாமல் வேர்ல்டு லெவலில் பாப்புலர் ஆனால் அவங்க ஹாலியூ ஸ்டார்ஸ்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சைனாவில் டிராஃபிக் ஸ்டார்ஸ்னு சொல்கிறாங்க. அந்த லிஸ்ட் படி யாங் ஒரு ஓஜினே சொல்லலாம். இந்த ஒரிஜினல் பிக் 4 டிராஃபிக் ஸ்டார்ஸில் யாங்கும் ஒன்று. இதில் யாங், லூ ஹான், கிறிஸ்வு, லீ இல்ஃபெங். ஆனால் அதில் மற்றவங்களாம் ஒன்று பேன் ஆயிடுறாங்க, இல்லைன்னா ரிட்டையர் ஆகிருப்பாங்க. அந்த ஓஜி லிஸ்ட்டில் இப்போ வரைக்கும் சர்வைவ் பண்ணுற ஒரே ஸ்டாரு இவர் மட்டும்தான். யாங் ஒரு டிராஃபிக் ஸ்டார்னா டிராஃபிக் குவீன் இருக்காங்க. சைனாவோட டாப் 4 டிராஃபிக் குவீன்ல நம்பர் 1ல இருக்கிறது ஜோலூசி தான். அவங்க வீடியோவை பார்க்க மறந்துருந்தீங்கன்னா இந்த லிங்க்ல கிளிக் பண்ணுங்க. அந்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.